வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்டிஐபிஆர் தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நம்பர் 51லிருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்கள். 51வது கேள்வி என்ன, டிஎன்டிஐபிஆரில் வந்து தினம் ஒரு கேள்வியில் கேட்ட 51வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து அந்த மின்னணு அந்த ஏற்றுமதியில் வந்து முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சரு, 3 ஆண்டுகள். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 2022-23 இருந்து வருது பாருங்க. 2022-23 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து கண்டினியூஸாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முதலிடத்துலேயே வந்து இருக்குது. சரிங்களா, அப்போ 2022-23, 23-24, 24-25 ஸோ 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த மொத்த மின்னணு ஏற்றுமதியில் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய மொத்த மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் வந்து அதில் முதலிடத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 52வது கொஸ்டின் பாருங்க. 2021 முதல் தமிழ்நாட்டில் கையெழுத்தான முதலீட்டு ஒப்பந்தங்களில் எத்தனை சதவீத முதலீடுகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 77% அந்த முதலீடுகளை வந்து செயல்படுத்திட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2021 அதாவது நவம்பர் 15, 2025 வரைக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 அதாவது 1000க்கும் மேலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் போட்டிருக்காங்க. அதில் 77% அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து தொடங்கிடுச்சு, அதாவது வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 77%. கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 53வது கேள்வி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான CMRIS திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தின் கீழே 3.5 லட்சம் ரூபா வந்து மானியம் கொடுப்பாங்க. அப்படின்னு 35% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த முதலீட்டில் வந்து மானியமாக கொடுப்பாங்க. யாருக்குன்னா ஆதி திராவிடர் மற்றும் அந்த பழங்குடியின அந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அவங்கள பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுத்தணும், முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தொழில் தொடங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அரசு வந்து CMRIS அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க, மானியம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த CMRIS அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்கிறேன், எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் சரிங்களா. ஸோ பாருங்க, இந்த CMRIS அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ இந்த இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்துக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 18 55 வயசு வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா தொழில் தொடங்கினா அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், விண்ணப்பிச்சு அவங்க இந்த மானியத்தை வந்து பெறலாம். அதாவது மொத்த திட்ட செலவில் அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ஆகக்கூடிய அந்த மொத்த செலவில் 35% அப்படிங்கிறது மானியமாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா 3.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க. இதில் எது கம்மியாக இருக்கோ அதான் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மானியம் கொடுக்கறது போக அவங்களுக்கு தேவைப்படுற அந்த எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அந்த தொகையை வங்கிகளில் கடனாகவும் வாங்கலாம். அந்த கடனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6% வட்டி அப்படிங்கிறது மானியமாக கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போ வங்கிகளில் வாங்கக்கூடிய அந்த கடன்லையும் வந்து ஒரு 6% வட்டி அப்படிங்கிறத வந்து மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி CMRIS திட்டத்தை பற்றின தவறானது எது அப்படின்னு எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று தப்பாக கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. வயசு பார்த்தீங்கன்னா 18 to 55 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் அல்லது
பழங்குடியினராக மட்டும்தான் இருக்கணும். எஸ்சி அல்லது எஸ்டி சரிங்களா, இந்த பிரிவில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா சார், ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 54வது கொஸ்டின் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 54வது கொஸ்டின். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஆக்சுவலாக வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா, இதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சரு அதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில். முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக 1 கோடி வரை கடன் உதவி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஆக்சுவலாக வந்து திறன் மற்றும் தொழில் முனைவோருக்கான அந்த மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்குறாங்க. அவங்க தொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் உதவி அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அந்த கடன் தொகையில வந்து பார்த்தீங்கன்னா 30% மூலதன மானியமாகவும் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, 30% மூலதன மானியம். அதே மாதிரி மீத தொகை வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதில் 3% வட்டி வந்து மானியமாகவும் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. 1 கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. சரிங்களா, 30% அதில் வந்து அந்த மானியம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அந்த கடன் கொடுத்த அந்த தொகையில 3% வட்டியும் வந்து மானியமா வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் உதவி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் சி தான் வந்து 1 கோடி அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. இந்தியாவின் முதல் திருநங்கையர் நலவாரியம் எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி தான். சரிங்களா, கலைஞர் கருணாநிதி 2008ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 15 வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கையர் நலவாரியம் அப்படிங்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 57 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 57வது கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலா. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதலமைச்சருடைய காலை அந்த உணவு திட்டம் வந்து தொடங்கினது ஒரு டேட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த விரிவுபடுத்தும் போது அப்போ எவ்வளோ வந்து கூடுதலாக வந்து மாணவர்கள் வந்து பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி. சரிங்களா, 3.05 லட்சம் மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து இதனுடைய ஆன்சர். ஆக்சுவலாக வந்து இந்த முதலமைச்சருடைய இந்த காலை இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா செப்டம்பர் 15 2022. ஆக்சுவலாக இந்த செப்டம்பர் 15 அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். சரிங்களா, அண்ணாவுடைய பிறந்த நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருப்பாங்க 2022. முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1545 பள்ளிகளில் வந்து, அதாவது அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து உணவு அப்படிங்கிறது வந்து திட்டத்தின் மூலமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1,14,095 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இருப்பாங்க. இந்த திட்டத்தில், அதாவது முதல் கட்டமாக இந்த திட்டத்தை வந்து 2022 செப்டம்பர் 5 வந்து தொடங்கும் போது எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை. அதே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முதல் கட்டமாக தொடங்கியிருப்பாங்க. ரைட், ஓகே. அதுக்கு பிறகு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அதாவது மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஊரக பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அந்த தொடக்க பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 25 2023. சரிங்களா, ஆகஸ்ட் 25 2023 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஊரக பகுதிகள் இருக்கக்கூடிய, நகர்ப்புறம் கிடையாது, ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அந்த தொடக்க பள்ளிகளில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த தொடக்க பள்ளிகளுக்கு இதை விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போது இப்போ விரிவுபடுத்தும் போது மொத்தமாக எவ்வளோ மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் மாணவர்கள், சுமார் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 17 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைவாங்க. அதுக்கு பிறகு 3ஆம் கட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 15 சரிங்களா, ஜூலை 15 2025 இது வந்து ஜூலை 15 அப்படிங்கிறது யாருன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்வி வளர்ச்சி நாள். அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் இந்த 2025. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
இதை 3ஆம் கட்டமாக விரிவாக்கம் செய்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற பகுதிகள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய இருக்கு பாருங்க, இந்த நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை என்ன பண்ணுவாங்க, விரிவாக்கம் செய்வாங்க. கிட்டத்தட்ட 2429 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,06,000 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக கூடுதலாக பயன்பெறுவாங்க. ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட அது விரிவாக்கத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 3.05 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுல இந்த முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டத்துல நம்மளுக்கு எப்படியும் கேட்கலாம்னா மொத்தமா எவ்வளவு மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 20,59,000 மாணவர்கள் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. மொத்தம் 37,416 பள்ளிகள், சரிங்களா, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அந்த தொடக்க பள்ளிகள் வந்து இதன் மூலமாக பயன்பெறுது. 37,000 பள்ளிகள், 20,59,000 மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து பயன்பெறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 58வது கேள்வி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மாணவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். சரிங்களா? 20,59,000 மாணவர்கள் வந்து பயன்பெறாங்க. ஒரு 37,000 பள்ளிகளுக்கு மேல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 59வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பில் அதிக பங்கு கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியாவில் வேலை வாய்ப்பில் அதிக பங்கு கொண்ட மாநிலம் எது, அதாவது அதிகமான வேலை வாய்ப்பு அதிகமான சதவீதம் வச்சிருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? இதற்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 60வது கேள்வி பாருங்க. 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தொடர்ந்து எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி பதிவு செஞ்சுட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8% அதிகமான அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ந்து வந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 2021-22ஆம் நிதியாண்டிலிருந்து 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு கொண்டுள்ளது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எதில் சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, 21-22லேருந்து 24-25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8% அதிகமான சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து 51லேருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருக்கோம். 1லேருந்து அந்த 50 வரைக்கும் நீங்கள் அந்த என்ன கொஸ்டின் இருக்கான ஆன்சர் எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து 61லேருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.